தேர்தல் முடிந்த கையோடு நம் காதுகளுக்கு எட்டிய தகவலோடு பாட்டாளி மக்கள் கட்சி வெல்ல போகின்ற தொகுதிகள் எவை எவை என்பது குறித்து விரிவாக விவரிக்க இருக்கின்றது இன்றைய காலம். பேரன்பிற்குரிய தொப்புள் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். நான் உங்க வேலவர் கார்த்திக். பார்த்து கொண்டிருக்கக்கூடிய பார்வையாளர்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்தும் வெள்ளைக்கான கிளிக் செய்தும் ஆதரவு தரும்படி கேட்டுக்கிறோம். 2024 மக்களவைத் தேர்தல் நடந்து முடிந்திருக்கு. பாரத பிரதமர் யார் என்பதை தேர்வு செய்வதில் தமிழ்நாட்டு மக்களும் மிக ஆர்வமாக அதிகப்படியான வாக்குகளை செலுத்தி இருக்கிறாங்க. அதிலும் பாட்டாளி மக்கள் கட்சி களமிறங்கி இருக்கக்கூடிய அத்தனை தொகுதிகளும் எதிர்பார்த்ததை விட வாக்குகள் அதிகமாக பதிவாகி இருக்கு. இந்த சூழ்நிலையில நீங்கள் தேர்தலுக்கு முன்பாக கணிப்பது வேறு, தேர்தல் முடிந்த கையோடு எப்படி இருக்கு நிலவரம் என்று மக்களுடைய எதிர்பார்ப்பு கண்டிப்பாக இருக்கும். பாட்டாளி மக்கள் கட்சி 10 தொகுதியில போட்டியிடுது, அனைவரும் அறிந்த ஒரு விஷயம்தான். இந்த தொகுதிகளில் எந்தெந்த தொகுதிகளில் பாட்டாளி மக்கள் கட்சி வெல்ல வாய்ப்பு இருக்கு? நிச்சயமாக உறுதியாக தருமபுரியில வெல்ல போகும். அதற்கு அடுத்தபடியாக நான் பட்டியலிட்டுக்கிறேன். இதுல எந்தெந்த தொகுதி என்கின்ற தரவரிசையோடு நான் சொல்லிக்கிறேன். முதல் இடத்துல தருமபுரியும், 2வது இடத்துல மயிலாடுதுறையும், 3வது இடத்துல ஆரணியும், 4வது இடத்துல கடலூரும் இருக்கு. இந்த 4 தொகுதிகள் வெற்றி உறுதியாக இருக்கும்னு கணிக்கப்படுது. அரக்கோணம், சேலம், கள்ளக்குறிச்சி போன்ற தொகுதிகளில் மிகப்பெரிய அளவிற்கான இழுபறி நிலவும்னு கருதப்படுது. காஞ்சிபுரம், திண்டுக்கல் போன்ற பகுதிகளில் மக்கள் முட்டாள்களாக ஆகிவிட்டார்களோ என்கின்ற எண்ணத்தை ஏற்படுத்துகின்ற வண்ணத்துல தான் நமக்கு விடைகள் கிடைச்சிருக்கு. விழுப்புரம் நாடாளுமன்ற தொகுதிகளில் மிகப்பெரிய அத்துமீறலும் அராஜகங்களும் நடந்தேறி பாட்டாளி மக்கள் கட்சியுடைய வெற்றியை பறிப்பதற்கான செயல்களில் இறங்கி இருக்கின்றிருக்கிறாங்க. ஆனால் அந்த தொகுதிகளில் இன்னமும் நம்பிக்கை நமக்கு இருக்கு. ஆக மொத்தம் 10ல் 4 நிச்சயம் என்பதுல எந்த மாற்று கருத்தும் வேண்டாம். இதுவரைக்கும் நாம் போராட்ட அரசியல் களத்துல இறங்கி பழக்கப்பட்டுட்டோம். தேர்தல் அரசியல் களம் நமக்கு தெரியலையோ என்கின்ற வேதனையை இந்த தேர்தல் நமக்கு கொடுத்துருக்கு. அதனால நாம் இனிமேட்டு தேர்தல் அரசியலை எப்படி செய்வது, இந்த கயவர் கூட்டத்தை எப்படி துரத்துவது என்கின்றதுல மும்முனையா இருக்கணும். இந்த தருமபுரியில வெற்றி உறுதி என்பது திருமதி சௌமியா அன்புமணி ராமதாஸ் அவர்கள் களமிறங்குவதோடு மட்டுமல்லாம பல காரணங்கள் இருக்கு. அதை நம்ம பின்வரும் காணொலியில பாசுவோம். மயிலாடுதுறை, கடலூர், ஆரணி தொகுதிகளில் மிகப்பெரிய அளவிற்கான வெற்றி வாய்ப்பு இருக்கு. காரணம், பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய சாதனைகளும், பாட்டாளி மக்கள் கட்சி இருக்கக்கூடிய வேட்பாளர்களும் மற்றும் நாம மேல பயத்தை கொண்டு பாமக தான் ஜெயிக்கும்னு திமுகவும் அதிமுகவும் பின்வாங்கி கொண்டதுமே ஒரு காரணம் தான். இந்த இடத்துல திமுகவும் அதிமுகவும் பின்வாங்கி இருக்கு. இந்த 3 தொகுதிகள்லையும் பணம் பட்டுவாடா பண்ணல. ஏன்டா பணத்தை வெட்டியா தண்டமா பண்ணணும்? ஒரு சில இடங்களில் மட்டும் பண்ணியிருக்கிறாங்க. இந்த தொகுதிகளில் பணம் பட்டுவாடா முழுசா 3 தொகுதிகளில் பண்ணல. காரணம் என்னன்னா, தோல்வி பயம். எப்படியா இருந்தாலும் தோக்க போற தொகுதி, பாமக தான் ஜெயிக்க போகுது அப்படின்ற எண்ணத்தோடைய பணப்பட்டுவாடா இந்த தொகுதிகளை நிறுத்தப்பட்டிருக்கு. அதுவும் நமக்கான வெற்றியை உறுதி செய்யுது. மற்ற தொகுதிகளில் பணம் விளையாண்டு இருக்கு. அதற்கு அடுத்தபடியாக மக்கள் கொடுத்திருக்கக்கூடிய தீர்ப்பிற்காக காத்திருப்போம். இந்த 10 தொகுதிகளை குறித்து விரிவாக நான் விவரிக்கிறேன். பல தகவல்களை சேகரிச்சிருக்கிறோம், பல அதிர்ச்சி ஊட்டக்கூடிய தகவல்களை சேகரிச்சிருக்கிறோம். பார்ப்போம். நன்றி.